வணக்கம். ஓம் நமச்சிவாய. நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, ஏற்கனவே 3 நாளா பேசிட்டு இருக்கோம். 7 உலகங்கள் இருக்கு. அதை பத்தின தகவல், நமக்கு தெரிஞ்ச தகவலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்ல போறேன். நேற்று என்ன பேசணும்னா, ராஜராஜ கோவில் கட்டினார் இல்லையா தஞ்சாவூர்ல, அந்த ஆலயம் எப்படி நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்றத சொன்னோம். இப்போ அடுத்தது அதே டாபிக் தான். அதை எப்படி அவர் உருவாக்கினாரு, அவர்களாம் எப்படி வந்து போனார்கள் அப்படின்ற டாபிக் தான் பேச போகிறோம். நம்ம உலகத்தில் வந்து பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் இருக்கிற டைமென்ஷன்ஸ் 3 தான். 3 பரிமாணங்கள் தான் இருக்குது நம்ம கண் பார்வைக்கு. அதில் 4வது 5வது 6வது பரிமாணங்கள் நிறைய இருக்குது. அந்தந்த பரிமாணங்கள் மாறும்பொழுது நாம் காண்கின்ற பொருள்களும் வேறு விதமாகத்தான் தெரியும் அப்படின்ற கருத்து இருக்குது. சித்தர்கள்லாம் தன்னுடைய உடலை விட்டு ஆன்மபூர்வமாக, அதாவது மனப்பூர்வமாக, மனதால் மட்டுமே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு சென்று வருவார்கள். அது வந்து சித்தர்களின் பரிமாணங்கள் உண்டு, அது வேறு. அது மாதிரி மனிதர்கள் போக முடியாது அல்லவா? அதனால சித்தர்களின் பரிமாணம் அதன்படியாகத்தான் சித்தர்கள் இன்றளவிலும் ராஜராஜன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு வந்து செல்வதாக தகவல். அது மட்டுமல்ல, எப்படி அவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா, எப்படிங்க வர முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. என்னன்னா, ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு மர்மமான இடம் இருக்கிறது என்றும், அந்த மர்மமான இடத்தின் வழியாகத்தான் ஏலியன்ஸ், அதாவது வேற்று உலக வாசிகள் வந்ததாகவும், அவங்க வந்து நம்மளுடைய ஆட்களும் அது மூலியமாக வேற்று உலகத்துக்கு பயணம் செய்ததாகவும், அது இன்றளவிலும் அங்கே இருப்பதாகவும், அந்த மர்மமான இடம் ராஜராஜன் கட்டிய தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ளதாகவும் தகவல்கள் சொல்கின்றன. சரி, அப்படி என்ன இடம் அது அப்படின்னா, வாம்ஹோல். அந்த வாம்ஹோல் வழியா நம்ம இங்க இருக்கிறதுலேருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிடலாம். 3ஆம் பரிமாணத்தில் இருக்கும்னா 4ஆம் பரிமாணம், 5ஆம் பரிமாணம், அதாவது வேறு வேறு உலகங்களுக்கு செல்ல முடியும் என்றும், அங்கிருந்து வரவங்களும் இங்க வர முடியும் என்றும் சொல்கிறார்கள். ஆனா நம்ம கண்ணுக்கு அது புலப்படலை. ராஜராஜன் காலத்தில் இப்படித்தான் பிரயாணம் பண்ணினதாகவும் அங்கிருந்து வந்ததாகவும் தகவல்கள் சொல்கின்றன. ஏலியன்ஸ், அதாவது வேற்றுகிரகவாசிகள் அப்படிதான் இங்க வந்திருக்காங்க. இவரும் அது மூலியமா டிராவல் பண்ணி போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போய் நமக்கு தெரியாது. ஆனா ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின் போதே பெரிய பெரிய மர்மங்கள் நிறைந்தது தான். அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஆக மொத்தத்தில் அதில் கட்டினது உண்மை, அவங்கெல்லாம் வந்தது உண்மை, அங்கே வாம்ஹோல் இருக்கிறது உண்மை. இதை பற்றிய மேலும் அடுத்த